அனைவருக்கும் வணக்கம். சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்துடும், ஆனால் புத்திர பாக்கியம் ரொம்ப தாமதமாகும். சில நிலைகளில் கிடைக்காம போகும். புத்திர பாக்கியம் தாமதப்படுத்துவதற்கான காரணங்களும் அல்லது புத்திர பாக்கியமே கிடைக்காத நிலையும் உள்ள ஜாதகம் எவ்வாறு இருக்கும்? என்ன பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கு போனால் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையை பொறுத்து தான் ஒருவருக்கு எப்பொழுது புத்திர பாக்கியம் அமையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு இவர்களுடைய நிலையை பொறுத்து நடக்கும் தசாபுத்தியை பொறுத்தும் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா குருவின் சாரத்தில் இருக்கின்ற கிரகங்களும் குருவின் பார்வையில் இருக்கிற கிரகங்கள் கூட புத்திர பாக்கியத்தை தரும். தசாபுத்திகள் ஒத்துழைக்காத பட்சத்தில் சிலருக்கு புத்திர பாக்கியம் மிகவும் தாமதமாகும். திருமணம் நடந்துவிடும், ஆனால் புத்திர பாக்கியம் தாமதமாகும். திருமணம் என்பது சுக்கரன் சம்பந்தப்பட்ட அந்த 3, 7, 9, 11 இந்த காமத்திரியோண பாவங்களுடைய தசாபுத்தி காலங்களில் ஒருவருக்கு திருமணம் நடந்து விடுகிறது. இந்த அமைப்பில் திருமணமாகியும் கிட்டத்தட்ட 12 வருடங்களாகியும் இன்னும் புத்திர பாக்கியம் கிடைக்காத ஒரு ஜாதக அமைப்பு உதாரணமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 11/1/1989 5:59 AM அளவில் பிறந்திருக்கார். தனுசு லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்திலேயே சூரியன் சுக்கிரன் சனி, 2ஆம் வீட்டில் புதன், 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு, 5ஆம் வீட்டில் செவ்வாய், 6ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலை. இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்படி நடந்தது என்று கேட்டால் 7ஆம் அதிபதி 2இல் குருவின் பார்வையில் இருப்பதும் கலஸ்தரகாரகனான சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதும். இங்கே சூரியனை சுக்கிரனோ சனியோ பலவீனப்படுத்தவில்லை. இவர் சனியும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்களே தவிர சூரியன் இங்கே பங்கமின்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட குருவின் பார்வையில் கூட இருக்கிறார். அதாவது பார்வை என்பதை சொல்லியிருக்கேன். சில நிலைகளில் டிகிரி அடிப்படையில் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பாவக அடிப்படையில் பார்வை இல்லை, டிகிரி அடிப்படையில் தான் பார்வை. அப்பொழுதுதான் ரிஷபத்திற்குள் நுழைந்த குருவின் பார்வை. சூரியன் கிட்டத்தட்ட மகரத்திற்கு செல்லும் நிலையில் இருக்கிறார், வர்க்கோத்தமமாக இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு அதாவது குரு திசையிலேயே திருமணம் நடந்திருக்கும், பிற்பகுதியில் திருமணம் நடந்திருக்கும். ஏனென்று கேட்டால் குரு அங்கே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையானதால் சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பதால் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த சுக்கிரன் சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் நடக்காது. அதாவது சுக்கிரனுடைய அந்தரமோ சூட்சமோ ஏதோ ஒன்று சுக்கிரன் சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் நடக்காது. திருமணத்தின் மூலமாக புத்திர பாக்கியத்தை கொடுப்பவர் தான் குரு பகவானை தவிர திருமணத்தை நடத்தி வைப்பவர் சுக்கிரன். சில ஜோசியர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த 2, 5, 7, 9 குரு வந்தால் தான் குருபலன் அப்படிங்கிறது. தசாபுத்திகள் தான் மெயின். தசாபுத்தியின் அடிப்படையில் தான் சம்பவங்கள் இருக்கப்போகுது. சரி, விஷயத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு, புத்திர பாக்கியம் இன்னும் இல்லை. ஏன்? புத்திரகாரகன் குரு 6இல் மறைந்திருக்கிறார், ஆனாலும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். பரிவர்த்தனையான கிரகங்கள் தன்னுடைய காரக விஷயங்களை கண்டிப்பாக தரும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது தவறு. 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனியாக அங்கேயே ஆட்சி பெற்றிருப்பது கண்டிப்பாக புத்திர தோஷத்தை தரும். ஒரு பாப கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியாக அங்கேயே அமர்வது கண்டிப்பாக தவறான நிலைதான். ஆனால் 5ஆம் வீட்டை எந்த விதமான பாவ கிரகமும் பார்க்கவில்லை. ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். சரி, இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் வீட்டை சுக்கிரனும் பார்க்கிறார். 2வது 9ஆம் அதிபதி சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். எனவே இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் தாமதப்படுத்துவதற்கு மறுக்கப்படவில்லை. இந்த ஜாதகம் சொல்றாங்க 10-15 வருஷமா ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணிட்டோம். பரிகாரங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யாது. பரிகாரங்கள் என்பது ஒரு மன ஆறுதலுக்காக, ஒரு மனதை திருப்திப்படுத்துவதற்காக இறைவனை சரணாகடி அடைகிறது தான் பரிகாரமே தவிர மற்றபடி காசு கொடுத்து சொல்லி இந்த பணப்படியை கொண்டு இந்த 50,000 1 லட்சம் படியை கொண்டு செய்வதெல்லாம் பரிகாரங்கள் அல்ல. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சனி திசையில் புதன் புத்தி போயிட்டுருக்கு. அடுத்து வருகிறது கேது புத்தி. கேது அஷ்டமாதிபதி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். சந்திரன் ராகு காம்பினேஷன் வந்தாவே அந்த ஜாதகருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். நானும் அந்த ஜாதகத்தில் கேட்டால் ஆமாங்க பிரச்சனை இருந்துச்சு, டாக்டர் பார்த்தா ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சந்திரன் ராகு இணைந்து சனியும் பார்க்கிறார், லக்னத்தில் சனி இருக்கிறார்.
அடுத்து வருகின்ற கேது புத்தி. இந்த கேது புத்தியிலும் இந்த ஜாதகருக்கு திருமண புத்திர பாக்கியம் இருக்காது. அடுத்து வருகின்ற சுக்கிரன் குருவுடன் பரிவர்த்தனை ஆவதாலும் ராசிக்கு 5ஆம் வீட்டை சுக்கிரன் பார்ப்பதாலும் சுக்கிரனுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தினுடைய தொடர்பு கொடுப்பதாலும் சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் புத்திர பாக்கியம் இன்னும் 2 வருடங்கள் கழித்துத்தான் கிடைக்கும். இந்த ஜாதகம் சொன்னாங்க ஐவி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், அது எல்லாம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, ஆனால் டாக்டர் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும் என்று கூறி ஆமாம் என்று கூறினார். சரியாகிவிட்டது என்று கூறினார். சரியானாலும் அதற்குண்டான தசாபுத்தி வரும்போது தான் அந்த சம்பவங்கள் நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் இந்த உதாரண வீடியோவை போடுறேன். எனவே பாவர்கள் திரியோணங்களுக்கு அதிபதியாக அங்கேயே ஆட்சி வருவது கண்டிப்பாக அந்த பாவத்தை கெடுக்கவே செய்யும். கண்ணிலக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் சனி ஆட்சி பெற்றாலும் கண்டிப்பாக தாமத புத்திர பாக்கியம் புத்திர தோஷம் போன்ற அமைப்புகளை தரவே செய்வார். இங்கே 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் அதிபதியாக அங்கே ஆட்சி வருவது கண்டிப்பாக நல்ல நிலை அல்ல. அந்த பாவத்தை கெடுப்பார். பாவ கிரகங்கள் எங்கே வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவத்தை கெடுப்பார்கள் சுபரின் தொடர்பு இல்லாத பட்சத்தில். இங்கே புத்திரகாரன் குரு 6இல் மறைந்து பிறகுதான் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். பரிவர்த்தனையான கிரகங்கள் தன்னுடைய கார விஷயங்களை தரும் என்றாலும் காலம் தாழ்த்தித்தான் தரும். ஒரு கிரகம் நேரடியாக வலுப்பெறுவதற்கும் மறைமுகமாக பரிவர்த்தனை மூலம் வலுப்பெறுவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளது. பரிவர்த்தனையான கிரகங்கள் ஆதிபத்தியத்தை விட காரகத்துவத்தை வலுவாக தரும் என்று சொன்னாலும் அதையும் காலம் தாழ்த்தித்தான் தரும். எனவே இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் தாமத புத்திரம் ஏற்படுத்தக்கூடிய காரணம் 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியை அமைந்திருப்பதும் புத்திரகாரகன் குரு 6இல் மறைந்திருப்பதும் தாமத புத்திர பாக்கியத்தை காட்டுகிறது. ராசிக்கு 5ஆம் வீட்டை சனியும் பார்த்தாலும் சுக்கிரனும் பார்க்கிறான். மேலும் 9ஆம் அதிபதி குருவின் வீட்டில் குருவின் பார்வையிலேயே இருக்கிற, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பார்வை என்பது டிகிரி அடிப்படையில் குருவின் பார்வையிலேயே இருக்கிற சூரியனும் புத்திர பாக்கியத்தை தர கடமைப்பட்டவர் என்பதால் சுக்கிர சூரிய புத்திகள் இந்த ஜாதகருக்கு உறுதியாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. நேச்சுரலாக இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் என்று சொல்லியிருக்கேன். எனவே ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் சீக்கிரம் நடந்தாலும் புத்திர பாக்கிய விஷயங்களில் சிலருக்கு தாமதம் ஏற்படுத்துகிற காரணம் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தான். இங்கே 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவது தவறு. இரண்டாவதாக எந்த ஜாதகத்திலும் சந்திரன் ராகு சேர்க்கை நல்லதல்ல. அது மனதை ஒரு மாதிரியாக குழப்பம் என்றாலும் கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பது இந்த சந்திரன் ராகு சேர்க்கை தான். அதை சனியும் 3ஆம் பார்வையாக பார்ப்பது மிகவும் தவறான விஷயம். இது போன்ற காரணங்களுக்கெல்லாம் இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கிய தாமதம் ஏற்படுகிறதே தவிர கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு, மறுக்கப்படவில்லை, தாமதப்படுகிறது. ஏனென்றால் என்ன இருந்தாலும் குரு பரிவர்த்தனை ஆகிவிட்டால் ராசிக்கு 5ஆம் வீட்டோடு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். எனவே தாமத புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான கிரக நிலைகள் இதுதான். இதுவே குரு பரிவர்த்தனையாகாமல் இருந்தாலோ ராசிக்கு 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியமே இல்லை என்று சொல்லிவிடலாம். புத்திர பாக்கியம் உண்டு, தாமதமாக உண்டு. இதுதான் உண்டான விளக்கம். நன்றி, வணக்கம்.